குட் மார்னிங், காலை வணக்கம். வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் உங்கள் எல்லாரையும் வரவேற்பது உங்கள் விஜய் நம்பியார், வேல்ஸ் அகாடமியோட ஃபவுண்டர். தொடர்ந்து நம்ம காலையில் 5 to 10 minutes மெசேஜ் சொல்கிறோம். இது மைண்ட் ரெனியூவல் மெசேஜ், மைண்ட் ரெனியூவல் ப்ரோக்ராமில் இருந்து வருது. எம்ஆர்பி மைண்ட் ரெனியூவல் ப்ரோக்ராம் 20 வருஷம் ரிசர்ச்லேருந்தும் 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்தும் வருது. இதை தொடர்ந்து கேளுங்கள். நிச்சயமாக வெற்றி வாழ்க்கை உங்களை காத்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து கேட்க வேண்டும், ஆழமாக கவனமாக கேட்க வேண்டும். நிச்சயமாக கவனமாக கேட்டால் பெரிய ஒரு ஞானம் உங்களுக்கு கிடைக்கும். பெரிய ஞானம். இந்த ஞானத்தை பற்றி சொல்லவே முடியாது. அவ்வளோ அற்புதமான ஞானம் கிடைக்கும். இந்த ஞானத்தை ஒரு ஆளும் சொல்லிக் கொடுக்க முடியாது, கற்றுக் கொடுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஞானம். இதை பற்றி தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த ஞானத்துக்குள்ளே நுழையணுன்னா இதை கொஞ்சம் கவனமாக பிகினிங்கில் கேட்டுட்டு தெளிவடைந்து போக வேண்டும். இப்போ பாருங்கள், அந்த ஞானம் இந்த உலகத்துக்கு அறியாத ஞானம். அதனால்தான் இதை ஃபஸ்ட்டு கேட்கும்போது ஒன்றுமே புரியாது. எல்லாருமே சொல்கிற விஷயம் இதுதான். சார் ஒன்றுமே புரியல சார் அப்படின்வாங்க. ஒரு 6 மாதம் கழித்து கொஞ்சம் புரியும். அதுக்கப்புறம் இன்னும் நல்லா புரியும். இன்னும் தெளிவாக புரிஞ்சு அவங்க வேறு ஒரு உலகத்துக்கே வந்துடுவாங்க. அப்போ தெளிவாக இருக்கும். அது வரைக்கும் ஒன்றுமே புரியலன்றாங்க. அதனால தான் உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும். கவலைப்படாதீர்கள். நிச்சயமாக இதற்கு தெளிவு உங்களுக்கு நிச்சயமான மிகப்பெரிய தெளிவு உங்களுக்கு கிடைக்கும்போது அந்த தெளிவு கிடைக்கும்போது அதிசயப்படுவீங்க. இந்த விஷயமா எனக்கு தெரியாமல் போச்சு, எனக்கு புரியாமல் போச்சுன்னு நினைப்பீங்க. நிச்சயமாக நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. நார்த் இந்தியாவில் பெரிய கூட்டமே இருக்குது. ஐயோ ஒன்றுமே புரியாமல் இருந்தது பிகினிங்கில், இவ்வளோ தெளிவான விஷயமா, இவ்வளோ நல்ல விஷயமான்னு சந்தோஷப்பட்டு குதூகலமாக இருக்கிறார்கள். நிச்சயமாக அந்த நிலைமையில் நீங்களும் வருவீங்கன்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து கேளுங்க, ஆழமாக கேளுங்கள். ஒரு 6 மாதம் கவனமாக கேட்டிங்கன்னா, தெளிவடைஞ்சிங்கன்னா பெரிய 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 வெளிச்சம் உங்களுக்கு கிடைக்கும். எல்லாரையும் வரவேற்கிறோம். தொடர்ந்து கேளுங்கள். பாருங்கள், அதுதான் இன்றைக்கி சொல்ல வேண்டிய விஷயம். என்னென்னா, கடவுளுடைய ஞானம் அது அறிவு கிடையாது, புத்தி கிடையாது, நாலேஜ் கிடையாது. இட் இஸ் பியாண்ட் தட். இட் இஸ் நாட் அஸ் காட்ஸ் விஸ்டம். அது பாருங்கள், அது ரொம்ப பெரிய விஷயம் பாருங்கள். ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப சிம்பிளும் பாருங்கள். நிறைய பேர் இந்த காட்ஸ் விஸ்டத்தை என்ன பண்ணிட்டாங்க, சாமியாராகி மலை மேலே போய் உட்காந்து மந்திரம் சொல்லி ஏதோ ஜெபிச்சு அப்படியே நான் சொர்க்கத்துக்கு போகிறேன்னு சொல்லி இந்த மாதிரி சொல்லணும் அந்த மாதிரி சொல்லணும்னு சடங்கை வச்சு நிறைய பிரச்சனைகளை பண்ணி நிறைய காம்ப்ளிகேட் ஆக்கி ரொம்ப 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 காம்ப்ளிகேட் ஆகிட்டாங்க. இந்த விஷயம் காட்ஸ் விஸ்டம்ன்றது ரொம்ப காம்ப்ளிகேட்டடு, ஆனால் ரொம்ப சிம்பிள். அதான் ரொம்ப ரொம்ப கிளியராக புரிஞ்சுக்கணும். பிகினிங்கில் ரொம்ப காம்ப்ளிகேட்டட், தெரிஞ்சிடுச்சின்னு வச்சுங்களேன் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். வண்டி ஓட்டுற மாதிரி கார் ஓட்டுறதுக்கு கற்றுக்கிட்டிங்கன்னா பிகினிங்கில் பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அது ஆக்சிலேட்டர் கொடுக்கணும், அங்கே இதை கொடுக்கணும், இல்லை எல்லாமே இருக்குது. கிளச்சை ப்ரெஸ் பண்ணணும், அப்புறம் இதை ஸ்பீடை க்ரேஸ் பண்ணணும், கியரை போடணும், என்னெல்லாமோ சொல்லுவாங்க. எப்படா இதை பண்ணுறது அப்படின்னு பிகினிங்கில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் பாருங்கள், டிரைவிங் நல்லா கற்றுக்கிட்ட அப்புறம் கையில் ஒரு கிளாஸு டீ, ஒரு கப்பு காஃபி குடிச்சிட்டே வண்டி ஓட்டுறவங்கள இருப்பாங்க. ஒரே விரலில் கூட ஓட்டுறவங்க இருப்பாங்க. ரைட்டா? பிகினிங்கில் 2 கையும் இப்படி வச்சு கஷ்டப்பட்டு தான். அதே தான் இங்கே வேறு ஒன்றுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் தெரிஞ்சிட்ட அப்புறம் இவ்வளோ சிம்பிளாக, இவ்வளோ சின்ன விஷயமா, இவ்வளோ தெளிவான விஷயமா அப்படின்னு தெரியும். அதனால் இதை காலேஜ் மாதிரி யூனிவர்சிட்டி மாதிரிலாம் கிடையாது. இதை கற்றுக் கொடுத்து ஒரு ஆள் டீச்சரு ப்ரொஃபஸர் மாதிரி உட்காந்துட்டு லைஃப் லாங் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. இல்லை. அதான் பெரிய அதிசயம். இதில் பெரிய அதிசயம் என்னென்னா, கடவுளே கற்றுக் கொடுப்பாரு. அதான் பெரிய அதிசயம். அதுதான் உயிரானவர்னு சொல்கிறோம். அவர் உள்ளத்தில் வந்துட்டாருன்னு வச்சுங்களேன், அற்புதமாக நிறைய விஷயங்களை சொல்லி தருவாருங்க. அப்புறமா அந்த உயிரானவர் வந்துட்ட அப்புறம் எங்கிட்டேருந்து நீங்கள் ஒரு வார்த்தை கேட்டிங்கன்னா அதை 10,000 மடங்கு விளக்கி கொடுப்பாரு. இப்போ நீங்கள் அதுக்குள்ளே வளர்கிறதால உங்களுக்கு அது தெரியாது. நிறைய பேர் என்ன நினச்சிட்ருக்குறாங்க, இந்த 1 மணி நேரம் நம்ம இங்கே கூப்பிட்றோம் பாருங்கள், சும்மா கதை பேசுகிறதுக்கு டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு நினைக்கிறாங்க. டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு வேறு நிறைய பேர் நினைக்கிறாங்க. என்ன போனால் ரொம்ப நேரம் பேசிட்டே இருப்பார், விட மாட்டார். ஆக்சுவலாக நாங்கள் பேசிட்டே இல்லை, அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக உட்காந்துருவாங்க. அப்புறம் பேசிட்டு அப்புறம் அவங்க நினைப்பாங்க, இதே நான் ரொம்ப நேரம் ஆகிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுறது. இவங்க நிறைய கேள்வி கேட்பாங்க. இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல விளக்கம் கொடுக்க லேட் ஆகிடும். லேட் ஆகிட்டா இவங்க என்ன நினைப்பாங்க, ஐயோ டைம் ஆகிடுச்சு, நான் சொல்லவே இல்லையே. நிறைய பேர் அப்படி தான் உட்கார்றாங்க. அதனால் இது சும்மா ஒரு டைம் பாஸ் பண்ணுற இடமா நினைக்கக்கூடாது. இந்த 1 ஹவரை ரொம்ப 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 வேல்யூபிளாக எடுத்துக்கிட்டு நிறைய விஷயத்தை நீங்கள் எடுக்க உள்ளே உங்கள் நாலேஜ் வளரும்.
விஸ்டம் வளரும். அப்போ என்ன ஒன்றும் ஒரு லெவல் வந்துட்ட அப்புறம் உங்களுக்கு இது தேவையே இல்லைன்னு இருக்கும். ஆனால் ஜஸ்ட் பாயிண்ட்ஸ் மாத்திரம் எடுத்துக்க வருவீங்க. அதுக்கப்புறம் அவரே விளக்கம் கொடுப்பார். உள்ளே இருந்து பயங்கரமான விளக்கங்கள் கிடைக்கும். இந்த உலகத்தை பார்க்கும்போது உலகத்தில் நடக்கிற எல்லா முட்டாள்தனங்களையும் ரொம்ப தெளிவாக காமிச்சு கொடுப்பார். நம்ம அந்த முட்டாள்தனத்துக்குள்ள தான் இருந்திருப்போம் பாருங்கள். நான் 35 வயசு வரைக்கும் முட்டாள்தனத்துக்குள்ளே இருந்தேன் பார்த்தீங்களா. இப்போ நான் வெளியே வந்த உடனே தெரியுது அதெல்லாம் எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் அப்படின்னு நமக்கு தெரியாது. நம்ம அதுக்குள்ளே இருக்கும்போது அதுதான் பெரிய விஷயம் நினச்சிட்டு போயிட்டே இருப்போம். ஆனால் தெளிவடைய சிச்சோ எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் அது அப்படின்னு நினைக்கும்போது உங்களுக்கு அதிசயமாக இருக்கும். நிச்சயமாக சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப ஆழமான, ரொம்ப நல்ல இனிமையான விஷயம். ஆக்சுவலாக நம்ம பாருங்கள், நம்ம இந்த உலக விஷயத்தில் ரொம்ப பாடுபட்டு ஓடி 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 அழுத்து போயிருக்கிறோம். ஜஸ்ட்டு வாரத்தில் ஒரு நாள் 1 மணி நேரம் ரிலாக்ஸ் ஆகுங்க. உங்கள் மைண்டை கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுங்க. ஆக்சுவலி ரெஸ்ட்டு தான் அது. பயங்கரமான ரெஸ்ட்டு. இங்கே வந்தீங்கன்னா அந்த 1 மணி நேரம் ரெஸ்ட்டு கிடைக்கும். ரொம்ப தெளிவாக வேறு ஒரு உலகத்துக்கு போகும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் விட்டுட்டு வேறு ஒரு உலகத்துக்கு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு தெளிவடைஞ்சிட்டு அப்புறம் திருப்பி போங்க. அப்போ உங்களுக்கு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா காரியங்களையும் ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். அந்த ஸ்ட்ரென்த்தை எடுக்கிற இடம் இது. அதை விட்டுட்டு நீங்கள் சடங்கு ஏதோ டைம் பாஸிங் அப்படின்னு வந்துட்டு ஏதோ போர் அடிக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றுமே தலைக்குள்ளே போகாது. ஆர்வத்துடன் வந்தீர்கள் என்றால் நிறைய விஷயம் கிடைக்கும். ஆர்வத்தோடு வாங்க. ஆர்வத்தோடு இதை கேளுங்க. இதை கேட்கும்போது ஆர்வத்தோடு கேளுங்க. ஓகே, இன்றைக்கி ஒரு விஷயம் நான் தெரிஞ்சுக்கிறேன்னு தெரிஞ்சுங்க. நிறைய பேருக்கு வந்த உடனே எல்லாம் தெரிஞ்சு அப்படியே கடவுள்கிட்ட அப்படியே சக்தி கிடச்சிடணும். நிச்சயமாக எங்களுக்கும் அதுதான் ஆசை. நீங்கள் சீக்கிரமாக வரணும் தான். ஆனால் இந்த உலகம் ரொம்ப கெட்ட உலகம். புரியுதுங்களா? நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு உள்ளே உட்காந்துட்டு வெளியே நீங்கள் போன உடனே கெட்ட சக்தி ரெடியாக காத்திருக்கும். தலையில் போட்டு பாரத்தை ஏற்றும். அதனால தான் உங்களுக்கு இது புரியறதுக்கு லேட் ஆகுது. இல்லாட்டி கடவுள் கூட ஆசை தான். உடனே ஒரு செகண்டில் உங்களை எல்லாம் புரிய வச்சு உங்களுக்கு எல்லாம் நன்மையும் செய்யணும்னு அவரும் தான் விருப்பப்படுறார். ஆனால் இந்த உலகத்தின் கெட்ட சக்தி நிச்சயமாக, இந்த உலகத்தின் கடவுள் உங்களை நிச்சயமாக சீக்கிரமாக ரிலீஸ் பண்ண மாட்டோம். அதுதான் பிரச்சனை. அதனால தான் நாங்கள் கிளாஸ் எடுக்கிறோம். அதனால தான் சொல்லிக் கொடுக்குறோம். நிறைய பேர் விடுதலையாகி கொண்டு இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியுமா, நம்ம பேப்பரில் ஆடு கொடுத்துருக்குறோம். கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் லைனாக வராங்க. கடவுளால் தேர்ந்தெடுக்கப்படாதவர்கள் இதை பார்க்க மாட்டாங்க. பார்த்தா கூட கூப்பிட்டு தேவையில்லாத கேள்விகள்லாம் கேட்டு அப்படியே போயிடுவாங்க. சில பேர் வந்து எட்டி பார்த்து ஓடிடுவாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய பேரை பார்த்துட்டோம். ஆனால் கடவுளால் செலக்ட் பண்ணப்பட்டவங்க ரொம்ப ஈர்க்கப்பட்டு ரொம்ப ஆர்வத்தோடு இதை கேட்டு தெளிவடைஞ்சு பெரிய வெற்றி வாழ்க்கைக்கு போயிட்டுருக்கிறத நான் பார்க்குறோம். நாங்கள் 25 வருஷமாக அதை பார்க்குறோம். கேட்டவர்கள் பலமாக எழும்பியிருக்கிறார்கள். ஆர்வமாக கேட்டவர்கள் தெளிவடைந்து பெரிய வெற்றியையும் கண்டிருக்கிறார்கள். இந்த வெற்றியை நீங்களும் காண வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இந்த வாரத்துக்குள்ள டைமை கொடுத்துட்டவங்க ஓகே, கொடுக்காதவர்கள் கொடுத்து விடுங்கள். எந்த டைமுன்னு சொல்லுங்கள். ஏன்னா கிளாஷ் ஆகக்கூடாது. அதனால் டைம் சொல்லிவிடுங்க. நீங்கள் எப்போவுமே வர்றவங்களா இருந்தால் கூட டைம் சொல்லுங்கள், ரொம்ப முக்கியம். இது வரைக்கும் சொன்னவங்களுக்காக நன்றி. இனிமேலும் சொல்லாதவர்கள் சொல்லிவிடுங்கள். உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம்.